வணக்க மக்களே, வெல்கம் டு தி மெட்ரோ ஷோ. இன்னைக்கு சொல்லணும் பார்க்க போறது லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி பேயோட்டம் ஓடின படம் அப்படின்னே சொல்லலாம். இப்ப இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணமே இந்த படத்தோட அந்த ஃபன் மூமெண்ட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் ரொம்ப ரிலேட்டபிளா அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து தன்னோட பேரண்ட்ஸோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் இந்த 12th முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும்ல, அதுல வந்து ஃபெயில் ஆயிடுறாரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். அதனால வீட்டுல செம்ம கடுப்பாகிறாங்க. நீ இன்னொரு விஷயம் வந்து இந்த என்ட்ரன்ஸ் ட்ரை பண்ணு, உனக்கு பேமெண்ட் சீட்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விடுறாங்க. அந்த கோச்சிங் சென்டருக்கு தான் ஹீரோயின் வராங்க. ஹீரோயினும் இதே மாதிரி ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்டா இருக்காங்க. சோ இவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கம் எவ்வளவு தூரத்துக்கு போகுது, அந்த ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, டுவர்ட்ஸ் எண்ட் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையான்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட முக்கியமான ஹைலைட்டே ஹீரோவோட கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா வந்து அவர் நடிச்சிருப்பாரு. உண்மையிலே அதை வச்சு இவங்க ஜெனரேட் பண்ண ஹியூமர் அப்படின்றது நிறைய இடங்கள்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பிரடிக்டபிள் கேரக்டரா தான் அவங்களோட இதுவுமே இருந்துச்சு. கடைசியில அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் எதிர்பாராத ஒன்னாதான் இருந்துச்சு. ஹீரோயினை தாண்டி மற்ற கேரக்டர்ஸுமே ஓரளவுக்கு உண்மைக்கு நெருக்கமா அமைச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு அவங்க அப்பா அம்மா கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடுமே காட்டியிருப்பாங்க. அதே நேரத்துல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் விஷயங்களையுமே வந்து ரொம்ப ஓப்பனா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான ஹைலைட்டே இந்த படத்துல வரக்கூடிய அந்த டெடிகேஷன் சாங். இன்ஃபேக்ட் அது ஒரு குபீர் மொமெண்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பயங்கர ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. த்ரூ அவுட் த மூவி ஒரு மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் அப்படின்றது இந்த படத்துல இருக்கும். இன்ஃபேக்ட் கடைசி வரைக்குமே அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் காமெடிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கர லாஃப் அவுட் லவுட் காமெடிகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ஜாலியா நகர்ற மாதிரியான ஒரு கதை தான். தெலுங்குல ஒரு ரிலேட்டபிள் படம் அப்படின்றது கொஞ்சம் ரேரான அக்கரன்ஸ் தான். அதுக்குன்னு நம்ம மலையாளத்துல வந்த பிரேமம் அளவுக்குலாம் இதை சொல்லிட முடியாது. பட் ஸ்டில் இது வந்து ஒரு டீசென்ட் அட்டம்ப்டா தான் நான் பாக்குறேன். என்னோட ரேட்டிங் 3.25 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.